அது குறுக்கு விசாரணை பண்ணார். அன்றைக்கி டிஆர் பாலு அவர்கள் வந்தார். அவர்கிட்டையும் நிறைய கேள்வி கேட்கப்பட்டது. அவர் கேட்ட விஷயங்களில் பல விஷயங்களில் டிஆர் பாலு அவர்கள் ரொம்ப கரெக்டுன்னு நினச்சி சொன்னது எல்லாமே இது கூட சம்பாதிக்கக்கூடாதா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கன்னு நினைக்கிறாரு. இல்லை, அது டிஆர் பாலு தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, இது என்னங்க எங்கிட்ட இருக்கிறதுன்னு சொன்னீங்க, நீங்கள் அவதூறாக நீங்கள் ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் இல்லாததெல்லாம் சொல்லியே அப்படின்னு சொன்னாங்க. இவர் என்ன சொன்னார்னா, இருக்கிறது தான் சொன்னேன், அவ்வளோ சொத்து உங்கள்கிட்ட இருக்கிறது மக்களுக்கு தெரியாது. இல்லை, அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாரு, ஒரு காரு போட்டோ காமிச்சு, ஐயா நீங்கள் டெய்லி இந்த காரில் தான் வரீங்க, இந்த கார் உங்களோட ஐயா அப்படின்னு கேட்டார். எந்த காரில்? இந்த கார் இல்லையா? அது எந்த காரில் வரேன்னு எனக்கே தெரியாது. மனைவி 1,46,00,000, இவர் 6,60,00,000 ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கிறத காமிச்சிருக்காரு. ட்ரையூன் இம்பெக்ஸ்னு ஒரு கம்பெனி. இப்போ இந்த அண்ணாமலை அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, ஒரு கடன் வாங்கியிருக்கிறத காமிச்சிருக்கீங்களே, இருக்கலாம் அப்படின்னாரு. இந்த ட்ரையூன் இம்பெக்ஸ் யாருதுன்னு கேட்டார். அது யாருதுன்னு எனக்கு தெரியாது. எதுவுமே தெரியாமல் பணம் வந்திருக்குன்னு கேட்டேன். ஆமாங்க, அப்பா எலெக்ஷன் நிற்கிறாருன்னா பையன் பாவம், அப்பா கஷ்டப்பட போகிறான்னு சொல்லி பையன் பணம் கொடுத்துருப்பான். சரி, ஒரு நிறுவனம் உங்களுக்கு 6,60,00,000 கொடுத்தா உங்களுக்கு கொடுத்துருக்குன்னா அந்த நிறுவனம் யார் நிறுவனம் கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிறதுக்கு அது அவசியம் இல்லைன்ட்டாரு. இதில் தான் இப்போ இவர் ஃபுல்லாக இவர் முறைகேடாக தான் அதெல்லாம் பண்ணியிருக்காருன்றது தெரிய வரும்போது, இந்த வழக்கு இந்த புள்ளியிலிருந்து அடுத்து இடி கைக்கு போவதற்கான இந்த மாதிரியான நகர்வுகள் எவிடன்ஸ் இல்லை. எவிடன்ஸ் வந்ததுன்னா போகும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் பாஜகவை சேர்ந்தவருமான திரு குமரகுரு அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் மற்றும் வழக்கு விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதலாவதாக டிஆர் பாலு அவர்கள் தொடர்ந்த ஒரு அவதூறு வழக்கு அண்ணாமலை அவர்கள் மீது டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிறதுல தன் மீதும் குடும்பத்தின் மீதும் அவதூறு கிளப்பியிருக்கிறார். விசாரணை போயிட்டே இருந்தது. பட் தற்போது ஒரு அண்ணாமலை அவர்களே குறுக்கு விசாரணை செய்யும் அளவுக்கு நீதிமன்றத்தில் நடந்தது. அண்ட் ஆக்சுவலி அண்ணாமலை தரப்பில் நீங்கள் அப்பியர் ஆயிருந்தீங்க. அதை டீட்டெயில்டாக பேசலாம். ஆக்சுவலி இந்த வழக்கில் அந்த பர்டிகுலர்லி அன்று விசாரணையின் போது நடந்த விசாரணையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதற்கு அவர் கொடுத்த பதில்களும் விசாரணையினுடைய போக்கு இல்லை, அது அவர் அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒரு ஃபைல்ஸ் வெளியிட்டார். அதில் டிஆர் பாலு அவர்கள் கூட சொத்து மதிப்பு எவ்வளோ வந்துச்சு எல்லாம் கேட்டெல்லாம் போட்டாங்க. அது டிஆர் பாலு தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, இது என்னங்க எங்கிட்ட இருக்கிறதுன்னு சொன்னீங்க, நீங்கள் அவதூறாக நீங்கள் ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் நான் இல்லாததெல்லாம் சொல்லியே அப்படின்னு சொன்னாங்க. இவர் என்ன சொன்னார்னா, இருக்கிறது தான் சொன்னேன், பட் அவ்வளோ சொத்து உங்கள்கிட்ட இருக்கிறது மக்களுக்கு தெரியாது. இல்லை, அது எப்படி வந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் இத்தனை வருஷம் அரசியல் வாழ்வில் இவ்வளோ லெவலுக்கு போயிருக்கீங்க, அதை பற்றி தான் நான் சொன்னேன். அது ஊழலில் சம்பாதிச்ச பணம், அந்த நேர்வழியாக சம்பாதிக்கலன்னு சொல்லி தான் அவர் சொன்னார். அது இவர் என்ன சொன்னார், அப்படி எப்படி சொல்லலாம், நீங்கள் உங்கள் மேலே அவதூறு வழக்கு போடுறேன், என்னோட பேரை கெடுத்துட்டீங்க, டிஃபேம்ட் மை ரெப்புடேஷன் சொல்லி தான் அவர் கேட்டார். அதுக்கு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. முதல்ல வழக்கறிஞர்கள் நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். இப்போ அவர் என்ன பண்ணார்னா, இல்லை நானே அதை நடத்துகிறேன். ஏன்னா அவர் எல்லாரும் பார்க்கும்போது ஒரு அரசியல் தலைவராக பார்க்குறாங்க. இல்லை, அதுக்கு பின்னாடி இன்னொரு முகம் இருக்குது அவருக்கு. ஏன்னா ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும்போது நிறைய வழக்குகளில் அவர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக இருந்திருக்காரு, விசாரணை அதிகாரியாக இருந்திருக்காரு. ஏன்னா அவர் அப்படி அதில் நிறைய கேள்விகள் கேட்பாங்கல்ல, குறுக்கு விசாரணைலாம், அதில் நிறைய அனுபவம் இருக்குது அதில். அந்த அனுபவத்தை வச்சு நானே சொல்கிறேன், ரெண்டாவது என் கேஸை நானே ஆர்கியூ பண்ண நல்லாயிருக்கும், கேள்விகள் நல்லாயிருக்குன்னு கேட்டார். ஜட்ஜும் ஒத்துக்கிட்டாங்க, எங்களை அசிஸ்ட் பண்ண ஒத்துக்கிட்டார். நீங்கள் அவர் பேசிட்டும் நீங்கள் அசிஸ்ட் பண்ணுங்கள், எதாவது தேவைன்னா சொல்லுங்கன்னு சொல்லி, லீகலாக எதாவது வேணும்னான்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னாங்க. இல்லை, தனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தாண்டி தானே அப்பியர் ஆகணும், பேசணும், விசாரிக்கணும்னு அண்ணாமலை அவர்கள் முடிவெடுத்ததுக்கு பின்னாடி அது மட்டும்தான் காரணமா, இல்லை வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன்? இல்லை, அப்படி இல்லை. இப்போ வழக்கறிஞராக இல்லாத ஒருத்தர் அங்கே போய் அந்த கான்ஃபிடென்ட்டாக வாதாட முடியாது, பேச முடியாது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஐஓவாக இருந்திருக்கேன், வழக்கில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கேன், எனக்கு நடைமுறைலாம் தெரியும், ரெண்டாவது என்னோட கேஸை நானே ஆர்கியூ பண்ணால் மற்றவங்களோட நல்லாயிருக்கும். என் தரப்பு இப்போ உங்கள் தரப்பு இருக்கிற கேள்வியை உங்களோட சிறப்பாக யாரும் கேட்க முடியாது. பட் உங்களுக்கு நீதிமன்ற நடைமுறை தெரியாதனால தான் நீங்கள் வக்கீல்கிட்ட போகிறீங்க. நீங்கள் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். அந்த நடைமுறை மீறும் போது ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நடைமுறை தெரியாமல் ஏன் சார் இப்படி பண்ணி டெய்லி இது பண்ணுறீங்க, நீங்கள் வக்கீல வைங்க அப்படின்னு சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க நடைமுறையை. இவருக்கு என்னன்னா, இவருக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கால்வாசி வக்கீல் இவர். ஏன்னா நிறைய வழக்கெல்லாம் பார்த்ததுனால அவரே ஆர்கியூ பண்ணுறேன், ஆர்கியூ கூட நானே கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறேன்னு சொன்னார். குறுக்கு விசாரணை நான் பண்ணுறேன்னு சொன்னால் ஒத்துக்கிட்டாங்க. அது குறுக்கு விசாரணை பண்ணார். அன்றைக்கி பண்ணதில்லை டிஆர் பாலு அவர்கள் வந்தார். அவர்கிட்டையும் நிறைய கேள்வி கேட்கப்பட்டது. அவரும் நிறைய பதில்கள் சொன்னார். அதனால் எங்களுக்கு
என்னன்னா நம்ம அவர் கேட்ட விஷயங்கள்ல பல விஷயங்கள்ல டிஆர் பாலு அவர்கள் வந்து ரொம்ப கரெக்ட்னு நினைச்சு சொன்னது எல்லாமே பேப்பர்லாம் வந்திருக்கு, எல்லாத்துலயும் வந்திருக்கு. அது எல்லாமே மக்கள் மத்தியில ஒரு வேற எதிர்மறையான ஒரு விஷயத்தை தான் மக்கள் மத்தியில் கொண்டு போகுது. இவ்வளோ சொத்தா இவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்களா அப்படிதான் பார்ப்பாங்களே தவிர, அவரும் நினைச்சிட்டாருன்னா 84 வயசு ஆயிடுச்சு, எனக்கு கிட்டத்தட்ட 65 வருஷமா அரசியல் இருக்கேன், இது கூட சம்பாதிக்க கூடாதா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கன்னு நினைக்கிறாரு. இல்லை, மக்கள் எதிர்மறையாக நினைச்சிட்டாங்க. இவ்வளோ சம்பாதிச்சது உண்மைதான். இப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்னது உண்மைதான். ஆக்சுவலாக 10,000 கோடி அளவுக்கு இருக்குன்னு சொன்னதை அவர் மறுக்கலை. அவர் எதையுமே இருக்கிறது தானே சொன்னீங்கன்னு கேட்குறாரு. இருக்கிறது தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க? அவர் செய்த ஊழலை வெளியிடுவேன்னு. நீங்கள் ஊழலை வெளியிடலையே, இருக்கிற சொத்து தானே வெளியிட்டீங்கன்னாரு. அண்ணாமலை அவர்கள் தரப்பு என்ன சொல்கிறேன்னா, இந்த சொத்தே ஊழல் தான் வந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன்னாரு. அப்போ நான் டிஃபமேஷன் போட்டேன், நல்லது, நானும் வந்து இதில் வந்து கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறேன்னு பண்ணார். அவ்வளோதான், வேற ஒன்றும் அதில் இதுவும் இல்லை. பட் அவர் டிஆர் பாலு அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. ரொம்ப கேஷுவலாக அவர் சொல்கிறாரு. சாதாரணமான மனிதனுக்கே வந்து இப்படி இல்லாமல் சொத்துக்களை பற்றி பேசுவாங்கன்ற மாதிரி எனக்கெல்லாம் ஒரு பிரமிப்பாக இருந்தது. ஒரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாரு, ஒரு காரு ஃபோட்டோ காமிச்சு, ஐயா நீங்கள் டெய்லி இந்த காரில் தான் வரீங்க அப்படின்னு காமிச்சு, வால்வோ கார், இம்போர்ட்டட் காரை காமிச்சாரு. விலை ஒரு 1.5 கோடி இருக்கும் வச்சுக்கோங்க. அதை காமிச்சு இந்த காரில் தான் நீங்கள் வரீங்கன்னு பார்த்தேன், இந்த கார் உங்களோட ஐயா அப்படின்னு கேட்டார். அவர் அது என்ன சொல்லியிருக்கலாம்னா, இது என்னுடையது இல்லை, என் மகனுடையது, மகனுடைய இதில் டைரக்டராக இருக்காரு, இவ்வளோ கோடி சொத்து இருக்கும்போது இதெல்லாம் பெரிய விஷயம்னு சொல்லியிருக்கலாம். அதுதான் என்னன்னா, நம்மள அறியாமே உண்மை வெளில வந்துடும் சொல்லுவாங்களே. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எந்த காரில், இந்த கார் இல்லையா, அது எந்த காரில் வரேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னது வந்து அவர் தப்பிக்கிறதா ரொம்ப கேஷுவலா சொல்றதா நினைச்சாரு. அந்த மக்கள் மத்தியில் வேற மாதிரி, என்னங்க கார் எந்த காருன்னு தெரியாம ஒருத்தர் ஏறுவாரு, அப்ப அந்த அளவுக்கு கார் இருக்கா? அவரே சொல்றாரு, எந்த கார்லாம் எனக்கு தெரியாதுங்க, வந்து நிப்ப ஒரு கார் வரும், ஏறி உட்காந்துட்டு வருவேன், நான் கார் எந்த காரு, எந்த நம்பர் பிளேட்டு, இதான் என் காரா, அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு. இதை வந்து ஒரு பிஎம் சொல்லலாம், ஒரு சிஎம் சொல்லலாம், ஒரு மினிஸ்டர் சொல்லலாம். மினிஸ்டர் போய் இப்போ திருச்சியில் இறங்குறாருன்னா ஒரு கார் வந்து நிற்கும், திருச்சி முன்னாடி போய் பார்ப்பாரு, கார் என்ன காரு, கார் நம்பர் என்ன கேட்பாரு. மந்திரி புரோட்டோகால் வரும், அவர் பார்க்க வேண்டாம். இப்போ கோபியோ நானோ போய் ஒரு இடத்துல திருச்சியில் இறங்கணும்னா அது ஒன்று வாடகைக்காரா, என் ஃப்ரெண்டுக்காரா, இதை பார்ப்பல. எதையுமே பார்க்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? எனக்கு கார் அத்தனை கார் இருக்கு எனக்கு அர்த்தம். சொல்லிட்டு என்ன பண்ணாரு, எனக்கு எந்த காரில் வருவலாம் தெரியாது, இத்தனை தடவை எத்தனை கார், எந்த காரில் எத்தனை கார், உங்கள் பேரில் எத்தனை கார் இருக்குன்னு கேட்டது, என் பேரில் காரே இல்லை, ஒரே ஒரு மினி டிராக்டர் தான் இருக்குது ஊரில் அப்படின்ட்டாரு. அப்போ இந்த கார் யாருன்னு தெரியுமா கேட்டால், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படின்ட்டார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, உங்கள் ஃபோட்டோகிராஃபர் சரியா எடுக்கல, இந்த காரில் நான் ஒரு தடவை தான் வந்தேன், இது மாதிரி பல காரில் நான் பல தடவை வந்திருக்கு இந்த கோர்ட்டுக்கு, கரெக்டா எடுக்க சொல்லுங்க உங்க போட்டோகிராஃபரை அப்படின்னு கிண்டல் பண்ற மாதிரி சொன்னது விஷயமா. அப்ப அவருக்கு நாலேஜ் இருக்கு எந்த கார்ல வந்தாருன்னு. கரெக்டா முதல்ல எந்த காரனே தெரியலன்னு, இந்த கார்ல ஒரு நாளுங்க, இன்னொரு கார்ல இன்னொரு நாளுங்க அப்படி சொல்லிட்டே போனார் பாருங்க. அப்ப எங்களுக்குலாம் இப்பதானே எந்த காருன்னு தெரியாது, எந்த காருன்னு தெரியாதுன்னு சொல்றதே கஷ்டம். கார்ல வரும்னு அவரே சொல்றாரு. இப்போ எத்தனை கார் இருக்குன்னு அவருக்கே தெரியல. இன்னொன்று எத்தனை கம்பெனி நீங்க ஓன் பண்றீங்கன்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, உங்க பசங்களுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எத்தனை இருக்குன்னு தெரியாதுங்க, எத்தனை இருக்குன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்றாருன்னா, அதை ஒரு டாடா பிர்லா, ஏசி முத்தையா போன்றவர் சொன்னா அதை ஏத்துப்பாங்க. ஆமா பரம்பரை அப்படி இருக்காங்கன்னு. ஒரு இவர் அரசியலில் வந்து தான் ஒரு இருக்காருன்னும் போது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி ஏற்படும். இல்லை, அதில் மெயின் வாதமாக இருந்தது வந்து அந்த கப்பல்கள் வாங்கினது அப்படிங்கிறது. 10 கப்பல்னு சொல்லப்படுறது இல்லை 2 தான் வாங்கினேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு. இதில் எஸ்பெஷலி வந்து முக அழகிரி சொன்னது, ஒரு வெளியில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இது மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா, அதுக்கு பின்னணியில் ஆதாரங்கள் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் அதை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டு மேலே இப்படி வழக்கு போடுறதுன்றது சரி கிடையாது அப்படின்றாருல. அதற்கு ஒரு ப்ராப்பர் ஆதாரம் வேணுன்றாருல. அவர் அந்த பேப்பரில் வந்தது எனக்கு தெரியாது, அப்படி நடக்கலன்னு சொல்லல, அப்படி வந்திருக்கலாம் எனக்கு தெரியாது, என் நாலேஜுக்கு வரல, அரைவேக்காட்டுத்தனமாக அவர் பேசுறாருன்னா அது அப்புறம் அது வந்து மூக்க அழகிரி வந்து உங்கள் பேரில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு, 10 ட்ராலர்ஸ் நீங்கள் வாங்கினதுனால தான் உங்களுக்கு வந்து இவர் எடுத்துட்டாரு, மன்மோகன் சிங் உங்களை பதவி விட்டு எடுத்துட்டாரு அப்படின்லாம் சொல்லும் போது, அதெல்லாம் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சொல்லியிருக்க மாட்டார்ல, சொன்னாலும் தப்பு, நான் பண்ணல, அதெல்லாம் எனக்கு அது என்னன்னே தெரியாது, தப்பு 10 இல்லை, என் பேரில் 2 தான் இருக்குது, அது என் பேரில் இல்லை, என்னோட பசங்க பேரில் கம்பெனியில் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ 2 ட்ராலில் இருக்குன்னு ஒத்துக்கிட்டார். என்ன அதுக்கப்புறம் வந்து எந்த கம்பெனியும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஜெயலலிதா அம்மாவும் சொன்னாங்களே உங்களை பற்றி, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, யார் என்னன்னா சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துட்டே இருந்தார். மெயினாக என்ன அவரோட கன்டென்ஷன் என்னவா இருந்துச்சுன்னா, இவர் திருப்ப அண்ணாமலை அவர்கள் சொல்ல உங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல அவர் என்ன பண்ண ஒரு கட்டத்தை திரும்பி என்ன பண்ணார், நீங்கள் மட்டும் இதுவா உங்கள் பேரில் 5 லட்ச ரூபா வாட்ச் வாங்கினது இல்லையா, நீங்கள் உங்கள் ஒய்ஃப் வந்து 4.5 கோடிக்கு வாங்கினது இல்லையா அப்படிலாம் அவர் திருப்பி கேட்டார். அவர் இவரை கேட்டார், அந்த 4.5 கோடி ஒயிட்ன்றார், அவரே சொல்கிறார் 4.5 கோடியும் ஒயிட் பணத்தில் பே பண்ணி வாங்கிருக்கீங்க, சேல் டீட் எங்கிட்ட இருக்குன்னு காமிச்சார். நார்மலாக அந்த மாதிரி வந்தால் நாங்கள் வழக்கறிஞராக என்ன பண்ணுவோம்னா, சம்பந்தம் இல்லாத கேஸுக்கு கேஸ் என்ன உங்களை டிஃபைம் பண்ணாங்கன்னு நீங்க இவரை கேள்வி கேட்க முடியாது எப்பவுமே அப்படி சொல்லி. நான் அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா, பெருந்தன்மை இல்லை இருங்க, இதை நான் கட் பண்ணேன்னா இதை பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அவரை கர்டைல் பண்ற மாதிரி ஆயிடும், மக்கள் அப்படிதான் நினைச்சுப்பாங்க. எல்லாம் கேட்கட்டும், அவர் என்னென்ன நினைக்கிறாரோ கேட்கட்டும், நான் பதில் சொல்றேன் சொல்லி ஒன்னொன்னுக்கு பதில் சொன்னார் பாருங்க. அவர் இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க இவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா, மனைவி எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியுமா, அவங்க ஐஏஎம்ல படிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, அவங்க எங்க வேலை செய்யறாங்க தெரியுமா, மல்டிநேஷனல் கம்பெனி வேலை செய்யறாங்க தெரியுமா கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்ட்டு. இப்ப எதுவுமே தெரியாம சொல்றாரு,
இன்னொரு விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவர் பப்ளிக் சர்வன்ட் கிடையாது. அவர் பப்ளிக் சர்வன்ட். டிஆர் பாலு அவர்கள் எம்பி, பப்ளிக் சர்வன்ட், பொது ஊழியர். இவர் எதுவுமே இல்லை, அரசியல் தலைவர். இவர் கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் யாருமே இல்லை. இன்கம் டாக்ஸ் மட்டும் தான் காட்டணும். மற்றபடி வழக்கு போட்டால் இவர் காமிக்கணும். இவர் பேர் எதுக்கு ஒவ்வொருத்தரும் காமிக்கணும்? அவர் அப்படி இல்லை, அவர் பொது ஊழியர். அவர் கண்டிப்பாக காமிச்சாகணும். அதனால இவங்க 2 பேருக்கு பேசிக் வித்தியாசமே அவருக்கு தெரியல. அதனால நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாமலாம் பேசி அது வேற போச்சு வச்சிங்க. அப்புறம் கேட்டதுக்கு பதிலே இல்லை. 2வது எத்தனை நிறுவனம் இருக்குன்னு தெரியல, எதுவுமே தெரியல. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா என்னன்னா, கடைசியில் என்ன ஆச்சுன்னா, உங்களோட தேர்தல் அஃபிடேவிட் எடுத்து பார்க்கலாமான்னு பார்த்தா அவர் கையெழுத்து தான், நான் ஒத்துக்கிறேன் என்னோட தேர்தல் அறிக்கை தான் சொல்லிட்டார். அஃபிடேவிட்லாம் காமிச்சிட்டாரு. அதில் வந்து நீங்கள் உங்கள் அஃபிடேவிட்டில் பாருங்கள், உங்கள் மனைவி பேரும் உங்கள் பேர்லையும் பாருங்கள் என்ன இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குங்க, சொத்து எவ்வளோ சொன்னார், எவ்வளோ லைபிலிட்டின்னு கேட்டாங்க. இவர் ஒரு நிறுவனத்தை வந்து கடன் வாங்கியிருக்கிறத அஃபிடேவிட்டில் காமிச்சிருக்காரு. மனைவி வந்து 1,46,00,000, இவர் 6,60,00,000 ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கிறத காமிச்சிருக்காரு. ட்ரையூன் இம்பெக்ஸ்னு ஒரு கம்பெனி. அது என்ன கம்பெனி? அப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, ஒரு கடன் வாங்கியிருக்கிறத காமிச்சிருக்கீங்களே, இருக்கலாம் அப்படின்னாரு. அந்த ட்ரையூன் இம்பெக்ஸ் யாருதுன்னு கேட்டார். அது யாருதுன்னு எனக்கு தெரியாது, அது என் வேலையே இல்லை, அது தெரியாது அப்படின்ட்டாரு. அப்போ இவர் என்ன சொன்னார், பாலு ராஜ்குமார்னு உங்களுக்கு தெரியுமா யாராவதுன்னு? என் பையன் அப்படின்னாரு. இல்லை அவர் தான் அதுக்கு எம்டி, அது இது ப்ரொப்ரைட்டர்னாரு. ட்ரையூன் இம்பெக்ஸுக்கு ப்ரொப்ரைட்டர் இல்லை அவன் அதில் பங்குதாரராக இருப்பான் அப்படின்னாரு. இல்லைங்க, ப்ரொப்ரைட்டர்னா வேற, பார்ட்னர்ஷிப்னா வேற. ப்ரொப்ரைட்டர்னா முழு உரிமையாளர் அவர் தான் உரிமையாளர்னு காமிச்சிருக்குங்க அப்படின்னோடனே, அப்படியா, அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னாரு. சரி, ஒரு நிறுவனம் உங்களுக்கு 6,60,00,000 கொடுத்தா, உங்களுக்கு கொடுத்துருக்குன்னா அந்த நிறுவனம் யார் நிறுவனம் கூட நீங்க பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிறதுக்கு அது என் வேலை இல்லை, அது அவசியம் இல்லைன்ட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கடன் அந்த நிறுவனம் என்ன தொழில் பண்ணு தெரியுமா, அது எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. சரி, என்ன கொலாட்டரல் செக்யூரிட்டி ஏதாவது கொடுத்து வாங்கினீங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. ஆனா அந்த நிறுவனம் எந்த தொழிலுமே செய்யலன்றது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாரு. எனக்கு தெரியாதுன்னாரு. அப்புறம் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் அவருக்கு கொடுத்தாங்கல்ல அந்த கம்பெனிக்கு, அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டார். அவர் அண்ணாமலை அவர்கள் கேட்டார். அது டிஆர் பாலு அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. அந்த நிறுவனம் யாருதுன்னா தெரியாது, உங்கள் பையன்தும் தெரியாது, அது எவ்வளோ பணம் கொடுத்துருக்குன்னு தெரியாது, கொலாட்டரல் செக்யூரிட்டி கொடுத்தீங்களான்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் பணம் வந்திருக்குன்னு கேட்டால், ஆமாங்க, அப்பா வந்து எலெக்ஷன் நிற்கிறாருன்னா பையன் பாவம், அப்பா கஷ்டப்பட போறான்னு சொல்லி பையன் பணம் கொடுத்துருப்பான், இதெல்லாம் ஒரு கணக்கா அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்னன்னா, மக்களுக்கு வந்து லீகலா கோர்ட்டு ஜட்ஜு எங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு வேற சப்ஜெக்ட். இதில் அவர் ஒன்றும் பணம் வாங்குறது கொடுக்குறது அவர் இஷ்டம். ஆனால் மக்கள் மத்தியில் பையன் கொடுப்பாரு கடன், அப்பா வாங்குவாரு, எதுக்கு வாங்குறாருன்னு தெரியல. நீங்க இப்போ ஒரு 20,000 ரூபாய் கடன் வாங்கினாலே 1008 கையெழுத்து கேட்கறான், செக்லாம் கேட்கறான். 6,60,00,000 கொடுத்துருக்காரு, ஒரு கொலாட்டரல் செக்யூரிட்டி இல்லை. அப்போ இது சுத்தி உங்களுக்குள்ளே வர்ற ஒரு மணி டிரான்சாக்ஷன் அப்படின்னு மணி லாண்டரிங் ஆரம்பிக்க போகும்போது பிரேக் ஆயிடுச்சு. அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துருச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவரோட இன்டென்ஷன் வந்து நான் ரொம்ப பியூர், நான் கரெக்டாக கணக்கு காமிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்கம் டாக்ஸ் கணக்கு காமிச்சதுனாலேயே ஒருத்தர் ஊழல் வழக்கில் தப்பிக்க முடியாதுன்றது சுப்ரீம் கோர்ட் பல முறை சொன்ன தீர்ப்பில் இருக்கு. ஒருத்தர் ஊழல் செஞ்சு அந்த பணத்துக்கு உண்டான இன்கம் டாக்ஸ் கட்டிட்டாரு வச்சுங்களேன், அவர் நிரபராதி அப்படின்னு சொல்ல முடியாது. இன்கம் டாக்ஸ் இஸ் கன்சர்ன்ட் ஒன்லி அபவுட் தி மணி, இன்கம் ஏர்ன்ட். எப்படி ஏர்ன் பண்ணீங்கன்னு கேட்க மாட்டாங்க, எவ்வளவு ஏர்ன் பண்ணி தான் கேட்பாங்க. இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் கோபி எவ்வளவு ஏர்ன் பண்ணாதா சொல்றாரு, அதுக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டுறாரு இதான் பார்ப்பனே தவிர அந்த பணம் வந்தது அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்க்க வேண்டிய வேலை இன்கம் டாக்ஸ் கிடையாது. ஆனா மற்றது டிவிஎஸ்சிக்கோ மற்ற சிபிஐக்கோ இவர் எப்படி சம்பாதிச்சாருன்னு கேட்கிற உரிமை உண்டு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு, நாட் ஃபார் ஆல். எனக்கு உங்களெல்லாம் கிடையாது. பப்ளிக் சர்வெண்டா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குலாம் அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. டிஆர் பாலு அதை மட்டும் மறந்துட்டார். நீ நானும் ஒன்று தானே, நீ வாங்கலையா நான் வாங்க மாட்டேனா அப்படின்னாரு. இவர் வாங்கலாம், அவர் வாங்கக்கூடாது. ஏன்னா அவர் பொது ஊழியர். அவர் கேட்ட கேள்விக்கு நானா இருந்தேன்னா, நான் இன்கம் டாக்ஸ் கட்டி வச்சிருக்கிறேன், நீ எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் ஒரே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க எதுன்னு சொல்லியிருப்பேன். அண்ணாமலை அவர்கள் வந்து அபண்டன் காஷனா அதையும் மக்கள் தெரியட்டுன்னு சொன்னார். அவ்வளோதான். அதுலேயும் கூட மறுபடியும் ஒரு புதிதாக அவதூறு வழக்கு நான் ஃபைல் பண்ணுவேன் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அந்த மனைவி மீதான அந்த சொத்து மதிப்பு இதெல்லாம் கேட்டதுனால இப்போ அவர் வந்து திரும்ப வழக்கு அன்னைக்கே பதிவு பண்றன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாரு. அது வந்து என்னன்னா, அது வந்து அதில் கொஞ்சம் லீகாலிட்டியில் கொஞ்சம் லீகல் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கு. அது வந்து அது கோர்ட்டில் நல்ல குட் ஃபைத்தாக சொன்னால் வராதுன்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதே வேணும்னே ஒரு கேள்வி கேட்டு அது டிஃபமேட்டரியாக இருந்ததுன்னா வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பட் அவரோட நோக்கம் என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் நோக்கம் என்னென்னா, நீ என்ன வேணால் பேசுங்க, நான் பதில் சொல்கிறேன். நான் சொல்கிற பதிலை மக்கள் பார்க்குறாங்க. என் மனைவி வேலை செய்யறது உண்மை, என் மனைவிக்கு சம்பளம் வர்றது உண்மை, அவங்க மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, இன்னொரு கம்பெனியில் இன்னொரு வேலை செய்கிறாங்க, மாதம் பணம் சம்பாதிக்கிறாங்க, லோன் வாங்கி 4.5 கோடி கட்டினதுக்கு எங்கிட்ட இன்கம் டாக்ஸ் ரெசிப்ட் இருக்கு, இதெல்லாம் அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் கார் எதுன்னே தெரியாது, கார் வந்து நின்னா ஏறி உட்காந்துப்பேன், எத்தனை கார் எத்தனை நிறுவனம் இருக்குன்னு தெரியாது, எத்தனை கப்பல் கேட்டால் 2 கப்பல் தான் வாங்கினா, அது எந்த கம்பெனியில் எந்த கம்பெனி எனக்கு தெரியாது, வேற ஒரு கம்பெனியில் இருக்கு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னாரு, அந்த ஊர் மக்கள் தஞ்சாவூர் மக்கள் வந்து கடந்த 4 வருடமாக வருடம் ஒரே தேதியில் கருப்பு தினம் அனுசரிக்கிறாங்க. அது எதுக்குன்னு கேட்டால், உங்களோட கோல்டன் வேட்டன் ஒரு கம்பெனி இருக்கு, அது சாராய ஆலை, அதுல இருந்து வர கழிவு எல்லாம் வந்து நாட்டுக்கு சரியில்லை, போதை. இது சாராய ஆலை கிடையாது, அது ஒண்ணு சாராயன்னு சொல்லாதீங்க, கெமிக்கல் ஃபேக்டரின்னு சொல்லுங்க. கெமிக்கல்ல தானே சாராயம் வரும், சாராயன்றது எனக்கு தெரியல, நான் படிக்கல அவ்வளவா. ஈத்தேன் மீத்தேன்லாம் கெமிக்கலா இல்ல இதுவா, கெமிக்கல் தானே, அது ரசாயன ஆலைன்னு சொல்லலாம், சாராய ஆலை தான் அர்த்தம். அது
எண்ட் யூஸ்னா சாராயம் தானே, அது வந்து ரசாயன ஆலை அப்படின்னாரு. ரொம்ப தெளிவாக இருந்தார். ஆனால் மக்கள்கிட்ட வந்து அது அந்த விஷயத்து மக்கள்கிட்ட வேற மாதிரி போய் சேர்ந்துருச்சு தான் நான் பார்க்குறேன். இல்லை, இவர் மக்கள் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சட்டம் வந்து இந்த பதில்களை எப்படி பார்த்துட்டு இருக்கு? இதன் மூலமாக இப்போ இன்னும் விசாரணை முடியலை, திரும்பவும் இப்போ ஒத்தி வச்சிருக்காங்க. அடுத்த விசாரணை கண்டினியூ ஆக போகுது. அதில் இன்னமும் என்னென்ன சொல்ல போறாரு, எப்படி இது பண்ண போறாருன்றது தெரியல. பட் இப்போ வரைக்கும் நடந்திருக்கிறத பார்த்தா இதனுடைய முடிவு எதை நோக்கி போகிற மாதிரி தெரியுது. இதில் டிஃபமேட்ரியாக ஒன்றும் இல்லைன்றது தானே அண்ணாமலை அவரோட கூற்று. நான் என்ன டிஃபமேட்ரியாக சொன்னேன்? இருக்கிறது தானே சொன்னேன்னு சொன்னீங்களா? இது எப்படி சம்பாதிச்சிங்க, எங்கேருந்து வந்துச்சுன்றது சொல்லும்போது அவர் தானே மூல காரணம். அதானே உண்மை, அவருக்கே தெரியும். அவர் தானே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அப்போது மாஸ்டர் மைண்ட் அவர் இருக்கும்போது அவர் தானே சொல்லணும், இப்போ பாருங்க நான் சம்பாதிச்சது இவ்வளோ, அதில் என் பையன் முதல் பையனுக்கு இவ்வளோ கொடுத்தேன், ரெண்டாவது பையனுக்கு இவ்வளோ கொடுத்தேன், அவன் இந்த கம்பெனி ஆரம்பித்தான், இவர் இந்த கம்பெனி ஆரம்பிச்சாரு, இதில் இவ்வளோ கோடி சம்பாதிச்சோம், அதில் இந்த வால்வோ கார் வாங்கணும், அதில் ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி வாங்கணும், அப்படி தானே சொல்லணும். அது அவனுக்கு கேளுங்க. அவன் ஏதோ இது உங்கள் கம்பெனி என்கிட்ட, என் கம்பெனிலாம் கிடையாதுங்க, கொஞ்சம் ஷேர் வச்சிருக்கேன் அதில் அப்படிங்கிறாரு. புரியுதா? உங்கள் கம்பெனி கிடையாது, நான் ஷேர் வச்சிருக்கேன்னு அர்த்தம். இவர் ஷேர் வச்சிருக்காரு, மற்றதில் யார் வச்சிருக்கா? பொதுமக்களா? பொதுமக்கள் இல்லையே, அது உள்ளே போகணும் இல்லை. அப்போ அது உள்ள என்ன சொல்லணும் பாருங்கள், மொத்தம் 100% ஷேரில் நான் 20, என் மனைவி 20, இந்த ஊரில் யாரோ 4 பேர் வந்து 4%, இது பப்ளிக் லிமிட்டடுங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. நான் சிறிய அளவுக்கு பங்கு வைத்திருக்கிறேன்னு சொன்னால் மற்றது யார் வச்சுருக்காங்கன்ற கேள்வி வருது இல்லை. இப்போ அவர் ஊழல் வழக்கில் சிக்க வைக்கிறது நோக்கம் இல்லைங்க. நோக்கம் இல்லை, அது ஆதாரம். அதை சொல்கிறேன்னு, அவர் ரொம்ப தெளிவாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறோம்ல. நீங்கள் ஒரு இப்படிலாம் சம்பாதிக்கிறீங்களே, இதெல்லாம் ஊழல் செஞ்சால் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் இன்கம் டேக்ஸ் கரெக்டாக கட்டிட்டேன், கம்பெனி லா படி கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொல்கிறது மக்களுக்கு சொல்கிற பதில் இல்லை. நீங்கள் வேற எங்கே சொல்லலாம், ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டிக்கு சொல்லலாம். மக்களுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? மக்கள் பார்க்குறாங்கல்ல இவ்வளோ சம்பாதிச்சிருக்காருன்னு. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, எப்படி இருந்தவர் எப்படி வந்தாங்க இப்போது அப்படின்னு உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது அண்ணாமலை சொல்லும்போது தேவையில்லாமல் என்னோட இது வந்து நான் டிஆர் பாலு அவர்கள் இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பாக அதை அப்படி விட்டுருப்பேன். ஏன்னா வந்து எப்பவுமே அவதூறு வழக்கே போட்டிருக்கேன். அவதூறு வழக்கு போட்டிங்கன்னா எப்பவுமே இது டபுள் எட்ஜ் வெப்பன், இரட்டை முனை கத்தின்னுவாங்கல்ல. இதில் உங்களை மாதிரியும் என்ன மாதிரி அளவு போட்டால் பரவாயில்ல. ஏன்னா வேறு வருமானம் கிடையாது, இந்த ஒரு வருமானம் தான் இதில் தான் இருக்குது, வா என்னை எப்படி பேசுறதுன்னு பார்க்கலான்லாம். இவரோட வருமானத்தை பார்த்தீங்கன்னா, பையனோட வருமானத்தை பார்த்தீங்கன்னா, அவங்களோட கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ வேறு ஒன்று எங்கெங்கேயோ போய் நிற்குது. அதில் எங்கேயா இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் அவரே பாருங்கள், அவர் வந்து அந்த வழக்கு போடும்போது என்ன திலகாத்திரம் போட்டிருப்பாரு. என்ன கேள்வி கேட்குறாரு அவர், என் பையன் வயசு அப்படி தானே போட்டிருப்பாரு, என் பையன் வயசு கூட இல்லை அப்படின்னு. இதை ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டார்ல, கடன் வாங்குறது எனக்கு தெரியாதுன்னு சொன்னது எப்படி மக்கள் பார்ப்பாங்க? அதுவும் பையனோட கம்பெனின்றது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கலாம்ல, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. ஆமாம், 6 கோடி 6 லட்சம் வாங்கினேன், என் மகன் நடத்துகிற கம்பெனி தான், வேற யாருங்க அரசியல்வாதிக்கு பணம் கொடுப்பாங்க? அரசியல்வாதிக்கு HDFCயில் பணம் கொடுப்பாங்க, என் பையன் தான் கொடுப்பான், அந்த பையனுக்கு தான் இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா இருக்கும். அது இல்லை. அப்போது நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்மளை யாரும் கேட்கறதுக்கு ரைட், யாருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற தாந்தோண்டித்தனமானதானே இத்தனை நாளாக பண்ணிட்டு வச்சுருக்காங்க. அதை இவர் கேள்வி கேட்கும்போது விட்டுட்டு போயிடணும். அது இறங்கி பண்ணுறது இன்னும் நிறைய இருக்குது. அவர் அண்ணாமலை அவர்கள் நிறைய வச்சிருக்காரு. அது ரொம்ப கஷ்டப்படுவார் பதில் சொல்கிறது. அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த விசாரணை ரொம்ப ஆவார்ன்றது கண்டிப்பாக அப்பேர் ஏப்ரல் மாதம் போட்டிருக்காங்க. எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல. அப்பேர் ஆயுதானே ஆகணும், அவர் தானே போட்டார். இதில் அந்த 10 நிறுவனங்கள் என்னோடதெல்லாம் கிடையாது, ஒரு 3 நிறுவனங்களில் கொஞ்சம் பங்குகள் வேணா இருக்குது அப்படின்னு சொல்கிறாருல, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கா? அதுக்கு எதிரான ஆதாரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது? இல்லை, அப்படி தானே இருக்க முடியும். முதல்ல கம்பெனி நான் ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் என் பசங்களை கூப்பிட்டு பசங்களுக்கு எழுதி வச்சுருவேன், ஷேர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், நான் கொஞ்சம் வச்சுப்பேன், பசங்க வச்சுருக்காங்க. உடனே பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் வாங்கி, இப்போது நான் மணி லாண்டரிங்கில் பண்ணுறோம்ல, நாங்கள் கேஸ் நடத்த என்ன பண்ணுறாங்க, ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவார், திடீர்னு மந்திரி ஆகிடுவார். மந்திரி ஆகிட்டு என்ன பண்ணுவார், பல கோடி சம்பாதிச்சிடுவார். அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஷேர்ஸ் என்ன பண்ணாங்க, பப்ளிக் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்க ஷேர் புரோக்கர் இருக்காங்க பாருங்க, அவங்கள விட்டு இவங்களோட பினாமியில் இருக்காங்கல்ல, தமிழ்நாடு முழுக்க ஒரு 2000 பேர் கொடுத்து, ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்து அத்தனை பேர் ஷேர் வாங்கிடுவாங்க. ஷேர் வந்து வாங்கும் போது 2000 ரூபாய் இருக்கும் ஒரு ஷேர். 2 லட்சம் ரூபாய்க்கு 100 ஷேர் வாங்கி வச்சுப்பாங்க ஒவ்வொருத்தரும். இவங்க என்ன பண்ணாங்க, போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் அப்படியே டவுன் ஆக்குவாங்க. ஷேரை 10 ரூபாய்க்கு வந்துடும். 10 ரூபா வரும்போது இவங்க பினாமி தானே எல்லாருமே, அவங்க அத்தனை பேர் இவங்க வாங்கிப்பாங்க. கம்மியான ரேட்டு 10 ரூபா தானே, வாங்கினது 2000 100 ரூபா, விற்கிற போது 10 ரூபா. 10 ரூபா வாங்கிட்டு ஒரே 2 மாதத்தில் 200 ரூபாய் கொண்டு விட்டுருவாங்க. இது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். இதுதான் மணி லாண்டரிங்கில் நிறைய பேர் ஜெயிலில் இருக்காங்க இன்றைக்கி. இது வந்து டீப்பாக போனால் உங்களுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஊழல்ன்றது. அதான் ஒரு குற்றச்சாட்டாக சொல்லணும், விட்டு போயிருக்கணும். இல்லை நான் எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ நிற்கிறார், இந்த ஸ்டேஜில் நிற்குது.
இன்னும் எத்தனை போகுமோ எனக்கு தெரியல. அது உண்டான அப்போ இது மூலமாக தான் இப்போ உள்ளுக்குள்ளே இவ்வளோ தவறுகள் இருக்குன்னு இப்போ அவர் அப்பேர் ஆகி சொல்லும் போதே சொல்ல முடியாமல் திணறும் போது தெரிய வருது அப்படின்னா, அதான் இப்போ சட்டம் வந்து கடைசியாக இப்போ இது என்ன பார்க்கும், கடைசியில் அப்போ நீங்கள் எல்லாம் வந்து இது முறைகேடாக தான் சம்பாரிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய வரும் பட்சத்தில் அவர் எங்கே போய் லாக் ஆவார், அதுக்கு என்ன ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்? சரிங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க சார், இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த செல்ஃபோனை என்கிட்ட எடுத்துட்டீங்க சார் அப்படின்னு சொன்னால், எடுக்கலாம் தானே வேலை இருக்கும். நீங்கள் ரொம்ப யோகியமானு சொன்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன கேள்வி கேட்காத, நீ ரொம்ப யோகியமானு கேட்டால் நான் எடுத்தது உண்மை, அதை நீ கேள்வி கேட்காத, நீ ரொம்ப அப்படி தானே வருது. அவர் கேட்குறது வேற, இவர் இவ்வளோ பேசுகிற நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு எப்படி வாட்ச் கட்டினீங்க, 4.5 கோடி ரூபாய்க்கு எப்படி இடம் வாங்கினீங்கன்னு கேட்டால், இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது, நீங்கள் பப்ளிக் சர்வெண்ட். அப்போ என்ன உங்கள் இன்டென்ஷன் என்னன்னா, என் மேலே நீ கரிய பூசுறியா, நான் திருப்பி உன் மேலே பூசுறேன், அப்படி பேசக்கூடாது. இல்லை, நான் என் மேலே சொன்னீங்கல்ல, நான் இந்த கணக்கு இருந்தாங்க, இந்த கணக்கு. அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் வந்துச்சு. புகார்தாரர் இவர் தான், கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இவர் தான் நம்ம இது கம்ப்ளைண்ட்டே இவர் தான், அவர் டிஃபெண்டன்ட். இவர் சொல்கிறதுக்கு என்ன டிஃபைம் பண்ணிட்டேன்னு டிஆர் பாலு அவர்கள் சொல்கிறது, என்னோட புகழுக்கு நீ கலங்க ஏற்படுத்திட்டேன்னு கேஸு. அங்கே வந்து நின்றுட்டு நீ ரொம்ப நீ வாங்கின லேண்ட் வாங்கட்டுமா, அப்படி லேண்டோட சேல் டீட் டாக்குமெண்ட் கொண்டு வந்து காமிக்கிறாரு, அதில் ஒயிட்டில் வாங்கினது இந்த லேண்டு. இதில் தான் இப்போ இவர் ஃபுல்லாக இவர் முறைகேடாக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்றது தெரிய வரும்போது, இந்த வழக்கு இந்த புள்ளியிலிருந்து அடுத்து இடி கைக்கு போவதற்கான இந்த மாதிரியான நகர்வுகள் எவிடன்ஸ் தெரியல. எவிடன்ஸ் வந்ததுன்னா போகும், எவிடன்ஸ் வந்ததுன்னா இது ஒரு காரணம். இதை சாக்கா வச்சு இடி போக முடியாது. ஏன்னா இடிக்கு முன்னாடி இங்கே ப்ரெடிகேட் எஃபர்ட்ஸ் ஒன்று பண்ணணும், அது வரல, வந்ததுன்னா போகும். பட் என்ன ஆகுன்னா, போகிற நிலைமை இப்படியே போச்சுன்னா, அவர் ஒன்றும் பெருசாக சொல்லி ஒன்றும் டிஃபைம் ஆனோம்னா தெரில, நீங்கள் சொல்கிற பதில் தான் நீங்கள் உங்களுக்கு டிஃபைம் ஆயிடுச்சு, அவர் ஒன்றும் தப்பாக சொல்லன்ற மாதிரி வந்துச்சுன்னா அக்யூட்டல் ஆகும். இல்லை உண்மையிலே அவர் பாவம் ஒன்றுமே பண்ணல, நீங்கள் சொன்னதுனால புகழ் கலங்க வந்துருச்சு அப்படின்னு சொன்னா தண்டனை கொடுப்பாங்க. ஓகேங்க சார், பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார்.